வேளையிலே எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நல்லதொரு தேவ வார்த்தையை நாம் தியானித்து விட்டு கருத்தோடு ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றுவதற்கேற்ற ஜெபம். இந்த ஜெபத்தினால் உங்கள் சூழ்நிலைகள் மாறும். கர்த்தருடைய வார்த்தை கனம் உள்ளது, வல்லமை உள்ளது. அது ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது, என்னுடைய வார்த்தை அக்னியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறதல்லவா என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை, நீங்கள் கேட்கிற இந்த அற்புதமான வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி மலை போன்று நிற்கிற, கண்மலை போன்று உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்ப உபத்திரவங்கள், இன்னும் பல்வேறு பாடுகள், துக்கங்கள், அநேக வியாதிகள், அதனால் வந்த சஞ்சலங்கள், தவிப்புகள் போன்ற மாற்றவே முடியாத, யாரும் அசைக்கவே முடியாத, யாரும் தீர்க்கவே முடியாத கண்மலை போன்று காணப்படுகிற காரியங்களை தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தைகள் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படும். உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான அதிசயமான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. பாருங்கள், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அழிவில் இருந்து அவர்களை விடுவித்தார். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தேவ வசனங்களுக்கு அத்தனையாய் பெரிய வல்லமை இருக்கிறது. இது உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றக்கூடிய சக்தி, வல்லமை, அதிகாரம் இதில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகலாகாது. என் வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறதல்லவா என்று கர்த்தரே கேட்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரைக்கும் மறுபடியும் நான் கர்ப்பவேதனை படுகிறேன் என்று சபையை பார்த்து பவுலடியார் சொன்னது போல, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகிவிட்டாரே ஆனால், இந்த மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்க விரும்புகிற, ஆயத்தமாய் இருக்கிற, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிற இந்த அன்பின் அருள்நாதர் இயேசு உங்கள் இருதயத்திற்குள்ளே வாசமாய் இருப்பாரே ஆனால், பாருங்கள், உலகத்தில் வந்த எந்த மனிதனையும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எவரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இந்த இயேசு என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டார்னா உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் மாறிவிடும். நீங்கள் எதை இழந்தாலும் இழந்து போகலாம். இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் நீங்கள் திக்கற்றவர்களாய் போக முடியாது. யார் உங்களை அனாதையாக விட்டு சென்றாலும் நீங்கள் அனாதை போல் வாழ முடியாது. உங்களை யாரோ தனிமையில் விட்டு போய்விட்டார்கள், அல்லது என்னை சுற்றிலும் இருந்தவர்கள், எனக்கு ஆதரவாய் இருக்க வேண்டியவர்கள், என்னை அனுசரிக்க வேண்டியவர்கள், என்னை ஆற்றி தேற்றிக் கொள்ள வேண்டியவர்கள் யாருமே என்னிடத்தில் இல்லை என்று சொன்னாலும், பாருங்கள், நீங்கள் தனியாக இருப்பதில்லை. இந்த தேற்றவாளனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே உங்களோடு இருப்பார். உங்களை ஆற்றி அரவணைத்து தேற்றி சகல சத்தியத்திற்குள்ளும் சகல மேன்மைகளுக்குள்ளும் நடத்தி உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இந்த இயேசு. இந்த இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள். மார்த்தாளை போன்று அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு சகோதரிகளில் அநேகர் நாம் மார்த்தாளை போன்று அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறோம், கவலைப்படுகிறோம், கலங்கி கண்ணீர் வடிக்கிறோம். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அன்று அந்த மரியாள் அவருடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருந்தாள். எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அன்றாட நடவடிக்கைகளை பற்றி கவலைப்படவில்லை. இன்று என்ன நடக்குமோ, நாளை என்ன நடக்குமோ, அல்லது இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அந்த மகள், அந்த அன்பிற்குரியவள், அந்த பாசத்திற்குரியவள், பாருங்க, அப்படியே சென்று போதகர் வந்திருக்கிறார் என்று அறிந்ததும், அந்த நல்ல கர்த்தர் வந்திருக்கிறார் என்று அறிந்ததும் அவருடைய பாதப்படியே பிடித்துக் கொண்டாள். கர்த்தர் சொன்னார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே.
மரியாள், உன்னுடைய சகோதரியாக மரியாள் உன்னை விட அதிகமான பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் இருந்த பிறகும் அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்ன அந்த அன்பின் ஆண்டவர், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் உங்களை அழைக்கிறார். இன்றும் உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிற அருள்நாதர் உங்களை அழைக்கும் பொழுது நாம் பாருங்கள், எத்தனையோ கவலைகள், கண்ணீர்கள், சோதனைகள், உபத்திரவங்களை நினைத்து அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐயா, குடும்பத்தை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும், என் பிள்ளைகளை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும், என் வாழ்க்கை, என் குடும்பம் என் சீரழிந்து விடும் போல் தெரிகிறது, எப்படி நான் பாதுகாப்பேன், யார் எனக்கு துணையாய் வருவார்கள், யார் என்னை ஆதரிப்பார்கள், என்ன இந்த காரியங்களில் இருந்து நான் எப்படி தப்புவேன் என்று அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்குகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற, ஐயா, வேதனைக்கு மேல் வேதனை, துன்பங்களுக்கு மேல் துன்பம், குடும்ப பிரச்சனைகள் மாத்திரமல்ல, கடன் பிரச்சனைகள். ஐயா, என்னுடைய பிரச்சனைகள் காணாதென்று எனக்கு பிறந்த என் பிள்ளைகளே என்னை உபத்திரப்படுத்துகிறார்கள், விரோதிகள் போல் நடக்கிறார்கள். என் கணவனே இப்படியாய் என்னை கஷ்டப்படுத்தி, என்னை அனுதினமும் முள்ளை போல, நெருஞ்சலை போல குத்தி என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் மனைவி என்னை பாடாய்ப்படுத்துகிறார். எத்தனையோ பிரச்சனைகள் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க முடியும். என்னால் தாங்க முடியவில்லை. இனியும் தாங்கி தாங்கி சகித்து இளைத்து போனேன், உருக்குலைந்து போனேன். என் அன்பு சகோதரிகள் சிலர் சொல்லலாம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிறவர். இன்று இந்த கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். ஐயா, இந்த கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்யும்படியாய் உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறவரை விட்டுவிட்டு அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவதை முதலில் நிறுத்தி விடுவோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஒருவேளை நினைக்க முடியும், ஐயா, அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருந்தால் கதைகள் நடக்குமா? அவருடைய சமூகத்திலே வந்து மணிக்கணக்காய் காத்திருந்தால், அல்லது நேரங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு காத்திருந்தால் காரியங்கள் நடக்குமா என்று நீங்கள் கேட்கலாம். அன்பில் சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்கள் ஸ்பிரிச்சுவலா, ஆவிக்குரிய தேவனுடைய சட்டத்தின்படி நடக்கிற காரியங்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தரே சொல்லுகிறார். அதை மாற்றி பேசுகிறவன் யார்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஐயா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில், என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வீட்டை, குடும்பத்தை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, உங்களுடைய தொழிலை, ஊழியத்தை கர்த்தர் கட்டாராகில், கட்டுகிறவர்களாகிய நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதா என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும், எதிர்வருகிற எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் அதை வைத்து விடுங்கள். அந்த மரியாளை போன்ற அவருடைய சமூகத்தில் விழுந்து, என் தேவரே, உம்முடைய சமூகத்தில் என் பாடுகளை, துக்கங்களை எல்லாம் மீது வைத்து விடுகிறேன், உம்முடைய காலடியிலே வைத்து விடுகிறேன் என்று நீங்கள் அவருடைய சமூகத்திலே இந்த அதிகாலையில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய சமூகத்திலே நீங்கள் எல்லாவற்றையும் வைத்து விடும் பொழுது அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். ஆச்சரியமாய், இது எப்படியா நடக்கும், இதெல்லாம் எப்படி நடக்கும்னு நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், வேறு மார்க்கமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேறு மார்க்கமே இல்லை. ஒருவன் துன்பப்பட்டால் என்னையா செய்யலாம்? பல்வேறு குடும்ப உபத்திரவங்கள், ஐயா, கடன்கள், தாங்க முடியாத சஞ்சலங்களும் தவிப்பும், வேலை செய்கிற இடத்தில் போராட்டங்கள், ஐயா, வேலை செய்கிற இடத்திலே நிம்மதியாய் இருக்க முடியவில்லை, நிம்மதியாய் பேச முடியவில்லை. ஐயா, துன்பத்திற்கு மேல் துன்பம், வேதனைக்கு மேல் வேதனை, குடும்பத்தில் ஒரு நிமிஷமும் தூங்க முடியவில்லை, துன்பம், வேதனை, சஞ்சலம், தவிப்பு என்று சொல்லுகிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதிருங்கள். ஐயா, கவலைப்படாதிருங்கள். இதையெல்லாம் மாற்ற ஒருவர் இருக்கிறார், ஒரு அன்பின் இரட்சகர். அவர் இரட்சகர், உங்களை விடுவிக்கிறவர், உங்களை கைவிடவே மாட்டார். எல்லா சிக்கல்கள், சிரமங்களிலும் இருந்து உங்களை விடுவித்து கனப்படுத்தி உங்களை உயர்த்துவேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர். பாருங்கள், அதனால் தான் ஒரு நாளே புலம்பி புலம்பி, ஐயா, உலகமெங்கும் புலம்பி, வருத்தம், வேதனை, கசப்பு, பொறாமை, ஒருவேளை பொறாமையிலும் கூட இருந்த கசப்பில்
கசப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த அன்னாள் ஒரு நாள் தேவ சமூகத்திலே வந்து ஐயா கண்ணீர் விட்டு அந்த பிரதான ஆசாரியனாகிய ஏலி கூட அவளை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஏன் இப்படி இவள் பிதற்றுகிறாள், ஏன் இப்படி அழுகிறாள், ஏன் இப்படி துடிக்கிறாள், ஏன் இவளுடைய உதடுகள் சொல்ல முடியாத வேதனையா அல்லது போதையில் துடிக்கிறது, குடி போதையில் இவள் இருக்கிறாள் என்று நினைக்கிற அளவுக்கு தேவ சமூகத்திலே வந்து அவளுடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்தாள். அவளுடைய கண்ணீர் கதைகளின் ஒரு முடிவு வரும்படியாய் அன்று ஒரே படியாய் தேவ சமூகத்திலே அவளுடைய கண்ணீரை ஊற்றிவிட்டாள். வேதம் சொல்லுகிறது, அதற்கு பிறகு அன்னாள் அதற்கு பிறகு துக்கமுகமாய் இருந்ததே இல்லை. என பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விட்டாளே. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டபடியே அவளுடைய கவலைகளை எல்லாம் அவர் மீதே வைத்து விட்டாள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவரிடத்திலே சென்று எல்லாவற்றையும் இறக்கி வைத்துவிட்டு அவள் சென்று விட்டாள். பாருங்க, அன்று முதல் அன்னாள் துக்கமுகமாய் இருந்ததில்லை. ஐயா, அன்னாள் அதற்கு பிறகு துக்கமுகமாய் இருந்ததே இல்லை என்று எழுதப்பட்ட அதே வேதம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் அன்னாளின் கஷ்டத்தை, பாடுகளை, துக்கத்தை, வெட்கத்தை, அவமானத்தை நினைத்தருளினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ரகசியத்தை மறந்து விடாதிருங்கள். இந்த அன்பின் ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான வார்த்தைகளை மறந்து விடாதிருங்கள். என்று இந்த கவலைகளை எல்லாம் அவருடைய பாதப்படியிலே வைத்து விடுங்கள். உங்கள் சமூகத்திலே உங்களை அழைக்கிற அன்பின் ஆண்டவர் சமூகத்திலே வைத்து விடுங்கள். பாருங்கள், கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார். உங்கள் காரியங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறவர். ஐயா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர், நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னவர், ஆபத்தில் நானே உங்களோடு இருந்து உங்களை கனப்படுத்தி விடுவித்து கனப்படுத்துவேன் என்று சொன்னவர் அல்லவா, உங்களை கைவிடவே மாட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்போம். உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிற பெரிய காரியங்கள் நிச்சயமாக தாமதமின்றி நடக்கும். ஐயா, பலங்காலமாக நீங்கள் கஷ்டப்பட்டு வேதனையோடும் துன்பங்களோடும் காத்திருந்த காரியத்திலே இன்று ஒரு விடிவு உண்டாகும்படியாய் ஜெபிப்போம். இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் தேவ சமூகத்திலே வாருங்கள். என் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று கதறுங்கள். என் தேவனே, என் பாடுகள் துக்கங்களுக்கு இன்று ஒரு முடிவு உண்டாகட்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று நீர் சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். அப்படியே சொல்லி, அப்பா, எங்கள் பாரங்களை நாங்கள் சுமக்க முடியாத பாரங்கள், ஐயா, சுமந்து நாங்கள் நொந்து உருக்குலைந்து போன எங்கள் பாரங்களை உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என்று ஒரு மாற்றம், இந்த அதிகாலை வேளையிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே, ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற, இதை கேட்டுக்கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இவர்களுடைய அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் சாம்பலுக்கு பதிலாய் ஒரு சிங்கார வாழ்வை உண்டு பண்ணும்படியாய் கர்த்தர் இறங்குவீராக. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் அன்பு தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மார்த்தாளை போன்று இந்த என் அன்பு சகோதரிகளும் சகோதரர்களும் பல்வேறு காரியங்களை குறித்து கவலைப்பட்டு ஒருவேளை அங்கும் இங்கும் ஓடாதபடி ஐயா, உம்முடைய சமூகத்திலே மரியாளை போன்று வந்து காத்திருக்கிற தேவ சமூகத்திலே காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஐயா, உம்முடைய இரக்கம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றே தேவையானது ஒன்றே என்று அறிந்து இந்த நல்ல பங்கை பெற்றுக் கொள்வதற்காக, நல்ல பங்காகிய உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக ஐயா, உம்முடைய அன்பின் அனுசரணையை பெற்றுக் கொள்வதற்காக உம்முடைய கிருபாசனத்தண்டையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய மனதுருக்கம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய காருண்யம் இறங்கி வரும்படியாய், உம்முடைய மனதுருக்கம் இறங்கி வரும்படியாய் குடும்பத்திலே ஐயா, குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சொந்த வாழ்க்கையிலே இருக்கிற குடும்ப
குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் இன்றே மாறி போகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, வேதனைப்படுத்துகிற எல்லா துன்பங்களும் மாறி போகட்டும். குடும்ப பிரச்சனைகள் ஐயா, பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற, விவாகரத்து வரை கொண்டு செல்லுகிற, ஒருவேளை பிணக்கங்களை, வேதனைகளை, பிரிவினைகளை கொண்டு வருகிற எல்லா சத்ருவின் அந்தகார சக்திகளும் இதோடு நிர்மூலமாகும்படியாய் யார் யார் இதற்கு பின்னால் நிற்கிறார்களோ, எந்த சக்திகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக பின்னின்று இயக்குகிறதோ, யார் மனிதனாய் இருந்தாலும் சரி, பிசாசுகள் செயல்படுகிற பிசாசுகளின் தூதராக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா அசுத்த வல்லமைகளையும் துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் சகோதரிகளையும் சகோதரியுடைய குடும்ப வாழ்க்கையையும் என் சகோதரர்களையும் தொடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இவர்கள் தேவ பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவேளை இன்று பல்வேறு இன்னல்கள், துன்பங்கள், உபத்திரவங்களிலே இருந்தாலும் பொல்லாத பிசாசே, இவர்கள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, இவர்களுடைய பொருளாதாரத்தை, பண விஷயங்களிலே இவர்களை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் உனக்கு அதிகாரம் இல்லை. எங்கள் இயேசுவோ, எங்கள் அன்பின் ஆண்டவரோ, ஆத்ம ரட்சகரோ இவர்களுக்காக ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னது போலவே அவர் இவர்களை ஆதரிக்கிறார். உனக்கு இங்கே அதிகாரம் இல்லை. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ஓ லார்ட், கெடுக்கிற, அழிக்கிற, திருடுகிற எல்லா சத்ருவின் அந்தகார சக்திகளும், அதற்கு பின்னடையாய் இருக்கிற ஒவ்வொரு மனித சக்திகளும் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். நன்றி செலுத்துகிறோம். யார் இதற்கு பின்னால் இருந்து இயக்கினாலும் சரி, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், மனம் திரும்புதல் உண்டாகும்படியாய், ஒரு தேவனாகிய கர்த்தருடைய கரம், பலத்த கரமும் ஓங்கிய புயமும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, இவர்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் மாறட்டும் சுவாமி, தடைகள் மாறட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையிலே சிக்கல், சிரமங்களிலே அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உடனடியாய் தீர்வு உண்டாகும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே, ஒரு அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன உம்முடைய திருவார்த்தையின்படியே மகிமையை, வெற்றியை, ஆசீர்வாதங்களை, விடுதலையை, சுகத்தை இவர்கள் கண்டுகொள்ளும்படியாய் தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறேன் ராஜா, நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஐயா, பிரிவினைகளை கொண்டு வருகிற ஆவிகள் இனிமேலும் செயல்படாதபடி அவற்றை கட்டி அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இவள் குடும்பங்களிலே பைனான்ஸ் பிரச்சனைகளை கொண்டு வந்த எல்லா சத்ருவின் அந்தகார சக்திகளும் மாறட்டும். குடிவரியின் ஆவிகள் இனிமேல் இவர்களை தொடாதபடி, எந்த வஞ்சகமும் சூதும் இவர்களை இனிமேல் தொடாதபடி என் அன்பு தேவ பிள்ளைகள் மீது ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். தாறுமாறாய் போகிற குடும்ப உறுப்பினர்கள் மனம் திரும்பும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, ஒருவேளை தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிற கணவன்மார், மனைவிகள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள், இவர்களுடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் சரி, இன்று ஒரு மனமாற்றம் உண்டாகும்படியாய் தேவரீர் உம்முடைய பரிசுத்த தூதனை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகட்டும் ஐயா, ஒரு மாற்றம் வாழ்க்கையிலே உண்டாகட்டும். இன்றே அது தொடங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. பிசாசின் சாம்ராஜ்யங்கள் அழியட்டும் ராஜா. இந்த பிள்ளைகளை உயர்த்தி கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. இவர்களை பார்க்கிறவர்கள் ஐயா, தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள் ஐயா, தேவனை நோக்கி பார்த்தார்கள். இவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவனே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்ப வாழ்க்கைக்காகவும் இன்று இந்த அதிகாலையிலே நீர் இறங்கி மகா பயங்கரமான, அற்புதமான, மகிமையான, அற்புதமான, ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் விலகட்டும், தொந்தரவுகள் எல்லாம் மாறட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத சத்துருவின் எல்லா தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் இன்றே மாறட்டும். இவர்களை காண்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் முன்பாக என் தேவனே இவர்களை உயர்த்தி உன்னதங்களிலே உட்காரும்படியாய், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்காரும்படியாய் இந்த சாம்பலாய் போன வாழ்க்கைக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை கொடுப்பீராக. ஐயா, அழுது கொண்டிருக்கிற, பல நாட்களாய், பல மாதங்களாய், வருடங்களாய் அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இவர்கள் அழுகைக்கு பதிலாய் ஆனந்த களிப்பு,
உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்றே அது தொடங்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகட்டும். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்கும்படியாய் குடும்பத்திலே, அப்பா, இவர்கள் பைனான்ஸிலே, குடும்ப பாரங்களிலே, கடன்களிலே, துக்கங்கள், தோல்விகள், நஷ்டங்களிலே இருந்து, பிரச்சனைகளிலும் உபத்திரவங்களிலும் இருந்து இவர்கள் விடுதலை பெறுகிற நல்ல செய்தியை விரைவாய் நாங்கள் கேட்கும்படியாய் கர்த்தராவே உம்முடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு பரிபூரண பாதுகாப்பு உண்டாகட்டும். உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். நீர் இளைப்பாறுதலை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, சிங்காரமான வாழ்வை ஒவ்வொரு பேருக்கும் நீர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை நல்லவர் பாருங்கள். கர்த்தர் நல்லவர், மாறாதவர். உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். நான் என்னுடைய வார்த்தைகளை கொடுக்கவில்லை, தேவ வார்த்தைகளை, ஒரு நாளும் மாறாத, மகிமை கொண்டாத அற்புதமான வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த நல்ல ஃபைலை அநேகருக்கு ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், இதை அநேகரோடு பகிர்ந்து கொள்ளவும் மறந்து விடாதிருங்கள்.